ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது நமக்கா தோணணும். முதல்ல ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு உணர்த்தணும், இது நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு என் பையனுக்கு சரி பண்ணு, என் பையனுக்கு அந்த நோய் இருக்குது, என் குடும்பத்தில் வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அது எனக்கு தோணாதுன்னு நான் சரி பண்ண முடியாது. நான் சரி பண்ணி தரலங்கிறனால உடனே வந்து மகாரம் வேஸ்ட்டுனா, மகாரம் வேஸ்ட் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா நிஜமாக வந்து அவங்க வந்து ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிற வாய்ப்பே இல்லைங்கிறத உண்மை. ஏன் அப்படின்னா நான் இதை ஓப்பனாக இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ ஒரு ப்ரிசைஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நம்ம கிளாஸஸே உடல், மனம், உயிர், ஆன்மான்னு பிரிப்போம். நீ உடலை சுத்தப்படுத்தினா மட்டும்தான் நீ மனசுக்குள்ளே வர முடியும். மனசை ரெடி பண்ணால் மட்டும்தான் உயிருக்குள்ளே போனீங்கன்னா தான் ஆன்மாங்கிற கடைசி நிலை ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி யாருக்குமே தரமாட்டேன். 10,000க்கு பதிலாக 20,000 தரேன், நீ எனக்கு சொல்லி கொடுனாலும் நான் சொல்லி தர மாட்டேன், போயிட்டு வான்னு அனுப்பி விட்ருக்கேன். இதுக்கே எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்குது. ஸோ நான் அப்படி தான் இது வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா அப்படி தான் இருப்பேன். இது உங்களால் உணர முடியல அப்படின்னா